எனக்கு வாத்தியார் யார் தெரியுமா? இந்த இருக்கிறாரு நாரத மகரிஷி அப்படின்னு சொல்லத்துக்கு. அப்பதான் அவனை கேட்கிறேன், அப்ப நான் உன்னை முன்ன பார்த்தது இல்லை, உனக்கு எதுவும் நான் சொல்லி கொடுத்தது இல்லையா, என்ன போய் எப்படா வாத்தியார்னு சொல்றேன் அப்படின்னு கேட்ட பொழுது அவன் சொன்னான், பாருங்க சாமி, கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் காட்டில் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், அந்த வழியா நீங்க வந்தீங்க, உங்ககிட்ட பாட்டு கத்துக்குன்னு வந்து நான் கேட்டேன், அப்பா நான் தங்கி உன்னால சொல்லிக் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு உங்க முகத்தில் உள்ள தாடிய அப்படியே தடவிக்கிட்டு நாராயணா நாராயணா அந்த சப்தக்கட்டையை வாய்ச்சிக்கிட்டு வழியில போயிட்டு இருந்தீங்க. பின்னாடி திரும்பி பார்த்தேன், உங்க முகத்தில் உள்ள ஒரே ஒரு ரோம முடி மயிறு கீழே விழுந்து கிடந்துச்சு. அதை எடுத்தேன், எடுத்து வச்சு பார்த்து உங்களை குருவா நினைச்சேன். மகாபாரதத்தில் எப்படி வில்வித்தையை கற்றுக் கொடுக்காமல் ஏகலைவன் துருவத்தை கொண்டு வில்வித்தையை கற்றுக்கொண்டானோ அதுபோல இந்த ரோமங்கிற முடிய வச்சு அனுதனும் பாடினேன், எனக்கு பாடல் வந்துச்சு அப்படின்னு சொல்ற பொழுது அங்கே உட்கார்ந்துருக்க அத்தனை கூட்டமும் என் பக்கத்துல வந்து, ஆகா நாரத முகத்துல உள்ள இந்த மயிருக்கு இவ்வளவு பெரிய சிறப்பா அப்படின்னு எல்லாரும் என் பக்கத்துல வர முகத்தை நீட்ட ஒன்னா புடுங்கிட்டு போயிட்டாங்க. அப்படி புடுங்கிட்டு போனதுனாலதான் நாரதர் முகத்துல தாடியும் இல்லை மீசையும் இல்லை என்கின்ற வரலாற்று கூற்று தெரிஞ்சுக்கிட்டிய அவசியம். நீ கூட்டி வந்த ஆளு தானே அவரு, அதனாலதான் கை தட்டுறாரு அண்ணே. இது தானாக சேர்ந்தது. நீ அடிச்சு விடுவேன், அதை நான் கேட்டுக்கிட்டு உசுரை கொடுத்த சாமிக்கு அதுக்கு மசுரை கொடுறான்னாங்க. இன்னைக்கு மசுரில் ஆரம்பிச்சிருச்சு, மசுரிலே முடிப்போம். உயிரை கொடுத்த சாமிக்கு மசுரை குரானின்னு சொன்னாங்க. அம்மா இது ரெண்டு வகை இருக்குங்க, ஒன்று புராணம் இன்னொன்று விஞ்ஞானம். அம்மா வயிற்றுல ஒரு குழந்தை வளர்ற பொழுது ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு உறுப்பு உருவாகும். ஆனா 6வது மாசம்தான் இறைவன் மயிரையும் உயிரையும் சேர்த்து கொடுப்பானாம். 6வது மாசம், அதுக்கப்புறம் 4 மாசம் தான் இல்லையா? அப்ப 6வது மாசம் இறைவன் உயிரையும் மயிரையும் சேர்த்து கொடுக்கின்றான். ஒருவேளை குழந்தை பிறந்த பொழுது அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் எங்க போய் கொடுக்குறான் தெரியுமா? குலதெய்வம் கோயில்ல. ஏன்? உங்களுடைய முன்னோர்கள் வழிபட்ட இந்த குலதெய்வம் கோயில நின்று அந்த குலதெய்வத்தை வணங்கினா குலதெய்வம் மட்டும் இல்லடா, உங்களுடைய முன்னோர்கள் அருளும் கிடைக்கணுங்கிற காரணத்துக்காக உயிரை கொடுத்த அந்த சாமிக்கு உன் மயிரை கொடுத்து அதை வணங்கினீங்கன்னா உன் வாழ்க்கை சிறப்பா அமையும் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் உயிரை கொடுத்த சாமிக்கு மயிரை கொடுக்கணும் என்பது வரலாறு. ஏன் குலதெய்வம் வேற சாமி கொடுக்க கூடாதா? குலசாமிக்கு தான் கொடுக்கணுமா? ஆமாய்யா. ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றால் 30 நாள் தீட்டு விடு, எந்த தெய்வமும் உள்ள போகாது. அப்ப உள்ள போய் குடி காக்கும் குளம் காக்கும் தெய்வம் எதுன்னு கேட்டா நம்ம மாகாளி முப்படியான் தான் நம்ம குடும்பத்தெல்லாம் காக்குறது. அப்ப அந்த குடும்பத்தையும் குலத்தையும் காக்கும் அந்த குலதெய்வத்துக்கு முத முடி கொடுத்தா சிறப்புங்கிற காரணத்துக்காகத்தான் குலதெய்வத்துக்கு முத முடி கொடுக்கணுங்கிற சம்பிரதாயம். ரொம்ப சந்தோஷம். நல்ல தெளிவான கருத்துக்களை நிறைய சொன்னீங்க. இப்ப இந்த இன்னொன்று என்னமோ சொன்னீங்க, காலையில பெண்கள்லாம் எந்திரிக்கணும், என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். ஆமாய்யா, காலையில எந்திரிச்சு என்ன பண்ணணும்? பசுமாட்டு சாணத்தை எடுத்து பசுமாட்டு சாணத்தை எடுக்கணும். சரி. அந்த பசுமாட்டில் தான் அத்தனை தெய்வம் தான் சாணத்தை எடுத்து கொண்டு வந்து சட்டியில் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு வேலை செய்யும் அம்மா தெரியுமா? புருஷன் தூங்கிட்டு இருப்பாரு, போய் தலையில சாணியை கரைச்சு தலையில சாணியை கரைச்சு ஊத்தியா சாணியை சட்டியில இல்லப்பா. எந்திரிச்சு வர்ற அம்மா புருஷன் படுத்திருப்பாரு, காலை நீட்டிக்கிட்டு அந்த 2 காலை அப்படி 2 கையால தொட்டு, எப்போ கேளு நீ வேணா கேட்டு பாரு, என்னை பெற்ற தாய்மார்கள் உட்காந்துருக்கு. யாராவது ஒரு அம்மா இல்லை நான் என் புருஷன் காலை டெய்லி தொட்டு கும்புறேன்னு சொல்லு பார்ப்போம், சத்தியம்மனை சொல்லு பார்ப்போம். இல்லையா? அது இல்லைன்னு கையை தூக்குது எங்க அம்மா. நீ வேற செய்யறது இல்லையா? அதெல்லாம் காலை நீட்டுச்சுக்க நேரம் போய் காலையில தருத்தியம் பிடிக்க காலை பழக்கல. இதுக்கு மேலே குறைச்ச மசர் இல்லை, ராத்திரி மயிர் கூட தண்ணியை போட்டு வந்து போல காலை எட்டி ஒரு உதவிலாம் ஒட்டிட்டு போகும். காலை எந்த போல தொட்டுக்கு போடுது சொல்லு பார்ப்போம். என்னத்தாது அப்படி சொல்றாப்புல? ஒரு வேளை அப்படி செஞ்சுட்டு வந்து வெளியில வந்து அந்த சாணத்தை கரைச்சு வாசல்ல தெளிக்கணும். வாசல்ல தெளிச்சுட்டு வாசல் நல்லா கூட்டணும். வாழ்க்கை என்ன தெரியுமா தம்பி? 2 விளக்குமாறு தான். ஒன்னு வீடு குட்ட விளக்குமாறு, வாசல் குட்ட விளக்குமாறு. இந்த வீடு குட்ட விளக்குமாற கொண்டு வந்து வாசல் கூட்டக்கூடாது, இந்த வாசல் குட்ட விளக்குமாறு வீட்டுக்குள்ள போக கூடாது. அப்ப வாசலை கூட்டி மங்களகரமா ஒரு கோலத்தை போட்டு ஒரு சாண உருண்டையை உருட்டி அந்த கோலத்துக்கு நடுவில் வச்சு ஒரு பூவை வச்சு இப்படி வழிபட்டால் புண்ணியம் கிடைக்குங்கிற காரணத்துக்காகத்தான் அம்மா அந்த காரணத்தை அந்த பூ வைக்கிறாங்க. பூசணி பூ இது உனக்கு தேவையா? நீ தானே சொன்ன பூ வைக்கிறாங்க கொண்டு வைக்கிறாங்கன்னு. ஆமையா, பூ வச்சதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இருந்துச்சு. என்ன காரணம்? அன்னைக்குதான் வீட்டுக்குள்ள பொம்பளை பிள்ளை இருக்கும், வீட்டு விட்டு வெளியில அதிகமா போகாது. அப்ப இந்த வீட்டுக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா,
பொண்ணு கேட்டு வர்றான் பாரு, கொஞ்சம் வீட்டுக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா, கண்ணி கிளியாத பொம்பளை பிள்ளை அப்படிங்கிற உணர்வை உணர்ந்து அந்த பொம்பளை பிள்ளைய வந்து நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போன காலகட்டம் அன்னைக்கு. அந்த வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா இந்த வீட்டுல பொண்ணுக்கு பூவும் பெண்ணும் ஒண்ணு, அதனாலதான் பெண்ணுக்கு பூவையங்கிற ஒரு பேரே இருக்கு. ஓ, இந்த வீட்டுல பொண்ணு இருக்கு, பொண்ணு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வாங்க வாங்க சிக்னல் கொடுக்குறது. ஆமா, லேடிஸ் இருக்குடா தைரியமா வாங்க. இன்னைக்கு நடக்குது டெஸ்ட் பேப்பி, குழந்தை இல்லாதவங்க என்ன தெரியுமா, அன்னைக்கே மகாபாரத்துல காமிச்சிட்டான். அது பாத்துட்டாங்க, பாயாசத்துக்கு பிறந்தவன் அதெல்லாம் பிறந்தாங்கல்ல, அது மாதிரி இன்னைக்கு நடக்குது. அது மாதிரிதான் பூவை வச்சு பொண்ணு வாங்க அப்படின்னு சில சம்பிரதாயம். இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம், என்ன ஏன் சாணம் தெளிச்சு கோலம் போடுறாங்க? இதுதான் இப்ப கதை சொல்லலப்பா, மங்களகரமா இருக்கணும். இதுதான் நீ உருட்டுன உருட்டு. என்னடா நீ உருட்டு எல்லாம் கட்டிட்டு போவாங்க. ஏன் தெரியுமா சாணம் தெளிச்சு கோலம் போடுறாங்க? சொல்லு பாப்போம். சாணத்தை போட்டு கோலத்தை ஏன் சாணம் தெளிச்சு கோலம் போடுறாங்கன்னா, கோலத்தை போட்டு சாணியை தெளிச்சா கோலம் அழிஞ்சு போயிடும் முகரையில். அதான் சாணியை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுறது. அதுக்காகத்தான் போடுறாங்களா? ஆமா. இப்படி எல்லாம் சம்பிரதாயங்களும் பெருமைகளும் அறிவா பேசுறீங்களே நீங்க. நாரத மகரிஷி உலகம் சுற்று வாலிபன், அது எம்ஜிஆர் படம். எது எம்ஜிஆர் படம்? உலகம் சுற்று வாலிபன். அவர் நடிச்ச படத்தை சொல்லல. உலகம் என்பது 14 உலகத்தை சொல்லக்கூடிய இது என்ன உலகம்னே தெரியல. இங்க இருந்து இங்க போகுது, இங்கிட்டு இருந்து இங்கிட்டு போகுது. ஆமா, அதனால நாரத மகரிஷி என்று அழைப்பார்கள். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சாமி. எங்க கேள்விப்பட்டிருக்கேன்? நல்லா பாடுறீங்க, நல்லா பேசுறீங்க, நல்ல தெளிவான கருத்துக்கெல்லாம் நிறைய சொல்றீங்க. நீங்க நாரதரு நல்லா பாடுற, நல்லா பேசுறேன். நான் இந்த பொம்பளைக்கு உனக்கு கொஞ்சம் தொடர்பு இருக்க உண்மையா? ஊரே சிரிப்பா சிரிக்க. அந்த பொம்பளைக்கு எனக்கு தொடர்பு சிரிக்கிறா. சத்தியம் பண்ணு. என்னது சத்தியமா? இல்ல, நீ எந்த பொம்பளை இது பண்ண சத்தியம் பண்ணு. சத்தியமா தொடர்பு உண்டு. பாத்தியா இந்த சாவித்திரிட்ட? ஆமா, அதனாலதான் தொடர்பு உண்டுன்னு ஒத்துக்குச்சு. இதுல என்ன இருக்கு? நான் 2 முட்டையும் கேட்டேன், ஒத்துக்க மாட்டேன்ட்டாயா? சாவித்திரி தானே? ஆமாப்பா. அவங்க வீட்டுல ஆளு இருந்தாங்களா இல்லையா? ஆள் இருந்தான்னா ஆள் அட்டு நமக்கு என்ன? ஷோ, நான் போற நேரம் 4 பேர் இருந்தாங்க, செவரு தாண்டி வர முடியல. சாவித்திரி தானே? ஆமா. கிளட்ட முடியாது போச்சு, எப்படி சமாளிச்ச? யாரா கலெக்ட் முண்ட? சாவித்திரி. எந்த சாவித்திரி? நீ எந்த சாவித்திரி சொல்ற? இல்ல, நீ எந்த சாவித்திரி நினைச்ச? நீ எந்த சாவித்திரி? நீ கேட்டதுக்கெல்லாம் நான் ஆமா போட்டது சத்தியவான் மனைவி சாவித்திரி. நான் நாட்டாச்சம்பட்டி சாவித்திரி. நீ நினைக்கிற சாவித்திரி நான் இல்ல, சத்தியவான் மனைவி சாவித்திரி. தீர்க்க சுமல் வார்த்தை சொன்னார், உலகத்தில் பெருமையானவர்கள் கலைஞாமி. இப்போ அந்த அம்மா கல்யாணம் ஆச்சு, உங்களுக்கு அது கேட்குறேன். 52 கொண்டாட்டி உனக்கெல்லாம் ஏடு சொல்ல வச்சுக்க. ஏடு சொல்லியாமா 52 மனைவிங்கிறது ஒரு மனைவி பேர் தாயா, ஆனால் குடும்பங்கிறது கிடையாது. 52 மனைவிகள் கல்யாணம் பண்ணி முருகனுக்கு கைச்சரமாக கொடுத்து 60 பிள்ளைய பத்திருக்கேன் தெரியுமா உனக்கு? 52 கொண்டாட்டி. 52 கொண்டாட்டி, அது கணக்கு 60 பிள்ளைங்க. ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போய் 2 வீட்டுக்கா? எதுக்கு? நல்லது கேட்டது. அப்படி வீடெல்லாம் நமக்கு இல்லை, வீட்டுக்கு போற வேலையெல்லாம் இல்லை. தனியார் ரூம் பிடிச்சிக்குவேன். தனியார் ரூம் பிடிச்சிக்குவேன். நான் வீடு இல்லைங்க, ரூம். அதற்கு நமக்கும் எந்த தொடர்பும் அல்ல. இப்போ பொம்பளை 3 ஆசையை வெறுத்துட்டியா? சுத்தமாவே வெறுத்துட்டேன். நறுசா இல்லை. சிரிச்சதுக்கு இருமல வேற நிக்க மாட்டேங்குது. பாத்துக்க, வள்ளியூர் மரத்தை ஹரிச்சந்திரா மாத்தி விடாம. ஆமா, ஆசைகளை சுத்தமா அறுத்துட்டேன். சுத்தமா இல்ல பொம்பளை. ஆசை எனக்கு இல்ல, உனக்கு என்ன? ஏன் அப்படி கடுப்புண்டாயே பேசுறீங்க? ஆசை இல்லைங்க, திருப்பி திருப்பி கொஞ்சம் இல்ல நினைப்புண்டாகலன்னு சொல்லுங்க. நினைப்பெல்லாம் இருக்குப்பா. பொம்பளைய பத்தி பேச வெறுப்புண்டாயிரு. இப்ப நீ என்னதான் சொல்ல வர சொல்லு. ஒன்னும் சொல்லல சாமி. அப்புறம் உங்களுக்கு ஆசை இல்லைன்றீங்க. ஆசைகள் அறுத்தேன். இந்த கட்டையை வச்சு என்ன பண்றீங்க? இதை வச்சுதான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி அடிச்சுக்க சாமி, அப்பதான் லேடிஸ் பிரச்சனை வராது. லேடிஸ் பிரச்சனைக்கு இந்த கட்டைக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? உன் ஜவுடியும் உன் கட்டையை நீ அடிச்சுக்க வேண்டிய. இல்ல, எந்த கையில அடிப்பேன்? இந்த கையில. சோறு திங்கிற கையிலயா? உன் மாதிரி சோத்த திங்கிற மாதிரி தானே இருக்கேன். காட்சி மற்றும் உணவாக உட்கொள்ளக்கூடிய தகுதி படைத்தவன். மற்ற மகிழ்ச்சி தங்களை பற்றி நன்றாக தெரிந்து சந்தோஷம். திணைக்காவல் செய்து இருக்கும் கருந்தனை செந்தில் எழுதுவனை கருந்தனை எங்களுக்காகவும் செந்திலை செந்தில் வேறு வேலுக்காகவும் சாமி இருப்பா. இந்த நாடகத்தில் நீ தான் முதல்ல வர கோமாளி. இந்த நாடகத்துடைய துவக்கம். ஆமாம், நீ நல்லா சிரிக்க வைக்கணும். ஆமாம், அதான் உன்னுடைய வேலை. நான் சிந்திக்க வைக்கணும். சரிதானே? இந்த இடத்துக்கு என்ன பேர்? குறிஞ்சி நீளம். இதுக்கு பேர் தான் திரை. 6 மணிக்கு வந்துட்டு போயிடுவாங்க. யாரை வந்துட்டு போவாங்க? இந்த முருகன் கம்பெனி. சரி,
அது அவுத்துட்டு போட்ட ஒன்று அது அவுத்துட்டு போட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நெசந்தாத்தி அப்புறம் உங்கள் ஊரில் விட்டுட்டு போவார். நாளைக்கு நாடகத்தை கொண்டு போகணுமா வேணாமா? சரி, என் சந்தேகம் என்னன்னா, குறிஞ்சி நிலம். ஆமாம். இங்கே 2 வகை நிலம் இருக்கு, நஞ்சை நிலம், புஞ்சை நிலம். ஆமாம் ஆமாம். நீங்கள் தானே தினம் வச்சிங்க? நஞ்சையில வச்சிருக்கோம், புஞ்சையில வச்சிருக்கோம். ஓ, அங்கேயே வச்சு இங்கே வச்சிருக்கீங்க. ஆமாம். சரி, நஞ்சை என்றால் உடைய தன்மை என்ன? புஞ்சை நிலம் என்றால் உடைய தன்மை என்ன? அதாகப்பட்டது நஞ்சை என்றால் இரியா அப்புறம் கடுப்பு பூஞ்சை கிளப்பக்கூடாது. நஞ்சை என்றால் நஞ்சை எனப்படும், புஞ்சை என்றால் புஞ்சை எனப்படும். டேய் இங்க வா, நான் அதை கேட்கல. இந்த 2 வகை நிலத்துல தன்மை என்னன்னு கேட்டேன். இதனுடைய தன்மை என்ன, இதனுடைய தன்மை என்ன? அட அந்த புஞ்சையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, அப்புறம் என்ன? புஞ்சை சொல்லிட்டு வாங்க. நான் இன்சை நன்சை, பூ இன்சை புன்சை. அது எனக்கு தெரியுது. அந்த நிலத்துடைய தன்மை என்ற நஞ்சை நிலம் என்ன, புஞ்சை நிலம் என்றால் என்ன? ஆட நஞ்சை நிலைமைக்கு நஞ்சை தன்மையும் புஞ்சை நிலைமத்துக்கு புஞ்சை தன்மை இருப்பதனால் தான் நஞ்சை புஞ்சை என்று பெயர் வந்தது. மறுபடியும் கடுப்பு புஞ்சையை கிளப்பாம என்ன வேலை புஞ்சைக்கு வந்தீங்களோ அந்த வேலை புஞ்சையை மட்டும் பார்த்து செல்லுமாறு உங்களை நான் மரியாதை புஞ்சையாக கேட்டுக்கொள்கிறேன். நிலம் 2 வகை இருக்கு, தன்மை என்னன்னு கேட்டோம்னா இவ்வளவு கோவப்படுறாயா நஞ்சு? அந்த கோப புஞ்சப்படாதீங்க. சரிங்க சாமி, போங்க பெட்டிக்கார மாமா. ஏன்னா இவர் உள்ள இருந்து வர்றாரு. இவர் யாரு? இவர் தான் மாமா. எந்த மாமா? பெட்டிக்கார மாமா. இவர் உள்ள இருந்து வர்றாரு. யாருக்கு தெரியும் யார் சாமியில் எடுத்தாங்கன்னு தெரியல, உள்ள இருந்து வர்றாரு. சூப்பரா, நீ ஒரு ஆள் தான் சொல்ற. என்ன? சரி, உள்ள இருக்க பிள்ளைகளை கூட்டிட்டு வா பாப்பா. பின்னாடி சிரித்து சிரித்து என்னை சிறையிட்டாய், அண்ணா சிவங்க சிவங்க வந்து மனு கொடுத்தாய். சிரித்து சிரித்து அடேங்கப்பா கற்பகம். அம்மா அம்மா நீ